தமிழ்நாட்டிற்கு முதற்கட்டத்திலேயே தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பாஜக அலுவலகத்தில் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் பிஎல் சந்தோஷ் இந்த தகவலை நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. 5 மாநில தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டிற்கு முதற்கட்டத்திலேயே வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாக அவர் பேசியிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் முதல் வாரம் அல்லது 2வது வாரத்தினுடைய தொடக்கத்தில் வாக்குப்பதிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் தொடர்பான அறிவிப்பு பிப்ரவரி மாத இறுதி வாரத்தில் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது. ஏப்ரல் முதல் அல்லது 2வது வாரத்தில் தேர்தல் நடைபெறுமே ஆனால் முடிவுகளுக்கு 1 மாதம் முதல் 1.5 மாதங்கள் வரை காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஷபீர். இந்த தகவல்களை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இதுல முக்கியமா எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு யூகம் இருக்கலாம். ஆனால் பிஎல் சந்தோஷ் இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். முதற்கட்டத்திலேயே வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றார். இதுல யூகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மற்ற அரவிந்த் குணசேகரன் போன்றவர்கள்லாம் கூட சந்தேகத்தை எழுப்பியிருந்தாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா பாஜக மற்றும் தேர்தல் ஆணையம் 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய அமைப்புகளாக கடந்த சில ஆண்டுகளாகவே நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வேறு மாநிலங்கள்ல நடந்த தேர்தல்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் முன்கூட்டியே பாஜகவுக்கு எப்ப தேர்தல் வருகிறது அப்படின்ற ஒரு அனுமானம் என்பது இருக்கும், ஒரு தகவல் அப்படின்றது இருக்கும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இன்சைடர் ட்ரேடிங் வாங்க, ஒரு ஸ்டாக்குடைய விலை என்னவாக வரப்போகிறது, என்ன இதெல்லாம் தெரியுமா அப்படி அந்த மாதிரி பாஜகவுக்கு எப்பொழுது தேர்தல் வர இருக்கிறது, எப்பொழுது ஷெட்யூல் வரும் அப்படின்ற அந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதனாலதான் எதிர்கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைப்பதற்கான காரணம் இதுதான். பாஜகவுக்கு ஏதுவான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் வேலை செய்கிறது அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு. உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் தான் இந்த முறை பாஜக மிகவும் தீவிரமாக போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மாநிலம். வெஸ்ட் பெங்காலுடைய எலெக்ஷன் எப்படி இருக்க போகிறது, அது சிங்கிள் பேஸ் எலெக்ஷனா இருக்குமா, அல்லது 2 பேஸ் இருக்குமா, அல்லது மோர் தென் 3 பேசஸ் இருக்குமா அப்படின்றதெல்லாம் அங்க ஒரு ஸ்பெகுலேஷனாக இருக்கிறது. அப்படின்னும் போது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனுக்கு முன்பு மற்ற எல்லா மாநில தேர்தல்களையும் முடித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஷெட்யூலிங்கா கூட இது இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா முழுக்க பிஜேபியுடைய போக்கஸ் அப்படின்றது எந்த இடத்துலயும் அது டைவர்ட் ஆயிடக்கூடாது. ஆகவே வெஸ்ட் பெங்காலுக்கு கடைசியாக தேர்தல் இருக்கும், அதற்கு முன்பு எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கும் அப்படின்றதுதான் அரசியல் நோக்கர்கள் டெல்லியில இருக்கக்கூடியவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு முன்கூட்டியே ஏப்ரல் இறுதிக்குள்ளேயே அல்லது 2வது வாரத்துக்குள்ளேயே தேர்தல் வருவதற்கான ஒரு ஏற்பாடாகவும் இது இருக்கலாம். அதற்கான ஒரு இண்டிகேஷனாக இது இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா அந்த தகவல் பாஜகவுக்கு தெரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதுதான் இது காமிக்கிறது. நன்றி ஷபீர், இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க.